ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லெட்டெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதோட கவரை தூக்கி போட்டுருவோம். அந்த கவரை தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த சைஸுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணினா இந்த பீஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நான் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணணும் இல்லையா, இந்த பீஸை இந்த அகல் விளக்கில் இந்த மாதிரி நம்ம காட்டிக்கலாம். இந்த கவரை நம்ம இந்த நெருப்பில் காட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கையால் அமுக்கி விட்டுறலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் இருக்கும். இப்போது இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு தான் நம்ம வைக்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு ஏடிஎம் கார்டோட ஒரு கவர் இருக்கும். அது யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அது கிழிஞ்சு போயிடும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுறதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஏடிஎம் கார்டோட கவர் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக்கை போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி உட்டனில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்புறம் தசாங்கலம் வைக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம தண்ணி தொட்டு வாஷ் பண்ணாமல் இது எப்படி பளிச்சுன்னு சூப்பராக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ கொஞ்சமாக ஊற்றிட்டு இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம இந்த உடன் ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கமும் உள்ள வெளியே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசு மாதிரி பலன் மின்னும். இதை நம்ம தண்ணி தொட்டெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் தேங்காய் எண்ணெய் இருந்தாலே போதும். நம்ம இதை நல்ல பலன்னு சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிடலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பூஜா டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே ஷைனிங்காக இருக்குது. இப்போ உள்ளே இந்த மாதிரி பிராஷில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் டைரெக்டாக நம்ம தசாங்கத்தையோ இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொருத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன அகல் விளக்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த அகல் விளக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் கப் சாம்பிராணி பொருத்தி வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா இதை அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் வழியாக வரக்கூடிய அந்த புகை பார்த்திங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கப் சாம்பிராணி ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து அந்த வரக்கூடிய அந்த டஸ்ட்டை அப்படியே நம்ம அகல் விளக்கோடு சேர்த்து எடுத்து நம்ம வெளியில் கொட்டிடலாம். இதனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராஸ் நமக்கு டஸ்ட் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஹேர் பேண்டை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம டப்பா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம டப்பா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு நான் ஒரே ஒரு பழைய வளையல் எடுத்திருக்கேன். நல்ல மெட்டல் வளையல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வளையலை நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது மேலே மட்டும் ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஹேர் பேண்டை இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம கோர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பழைய வளையலை வச்சு செய்யக்கூடிய சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 வீடியோ கிட்டத்தட்ட பழைய வளையலை வச்சு நம்ம ஐடியா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே நல்ல வியூஸ் போயிருக்கு. அதுலேயும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. க்ரியேட்டிவாக இருந்துச்சு, சிம்பிள் ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் அந்த பழைய வளையல் வச்சு செய்யக்கூடிய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஹேர் பேண்டை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வளையலில் நம்ம ஹேர் பேண்டை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பழைய வளையலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம கிச்சனில் கத்திரிக்கோல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஷார்ப்னஸ்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஷார்ப்னஸ் குறைய ஆரம்பிக்கும் போது கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே நம்ம இதெல்லாம் ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்க முடியும்.
அதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த கல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கல்லை பின்னாடி திருப்பி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கத்தியை வந்து எடுத்து இந்த மாதிரி கல்லில் பின்னாடி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டாலே வந்து போதும். இந்த கத்தி ரொம்பவே நமக்கு ஷார்ப் ஆகிடும். இதே மாதிரி நம்மக்கிட்ட எந்தெந்த பொருள்லாம் ஷார்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணலாம். கத்திரிக்கோல்லாம் நம்ம வந்து ஷார்ப் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் தான் கொடுத்து ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து உட்டனில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வந்து வச்சுருந்தேன். இதோட இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டிசைன் ஃபுல்லாக நமக்கு வந்து எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் நான் வந்து சில்வரில் ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வந்து வாங்கிட்டேன். அதனால் இதை நான் வந்து ரீயூஸ் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேலே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தாலே நமக்கு ஃபுல்லாக வந்து எடுக்க வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் வந்து இருக்குது. சைட்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பு கருப்பாக வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு உப்பு காகிதத்தை வச்சு நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சாப்பிங் போர்டு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணலை. நான் வந்து இதில் பெயிண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் அடித்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி தான் வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி உட்டனில் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து சேஃபும் கூட. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பழைய வளையல் வந்து எடுத்திருக்கேன். அதாவது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வளையல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நல்ல எஸ்கோக்கு மாதிரி வளைச்சி நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து பெண்டாகி நமக்கு எஸ் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கூக்கு வந்து நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இப்போ இந்த மிக்சியை பின் சைடாக இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த எஸ்கூக்கை இந்த மாதிரி மிக்சியில் வச்சு நம்ம கரெக்டாக சரியாக பார்த்து நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சதுக்கப்புறமா இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து எடுத்துட்டு சின்ன சைஸாக நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டி வந்து எடுத்துக்கலாம். எல்லா ஒயரையும் நம்ம வந்து சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வளையலில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு இந்த வளையல் இந்த ஹூக்கை இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து விழவே விழாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த எஸ்கூக்கை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு நம்ம இந்த மிக்சிக்கு எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பனியன் வந்து எடுத்திருக்கேன். இந்த பனியன் பார்த்திங்க அப்படின்னா அடியில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹேர் பேண்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது பழைய ஹேர் பேண்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹேர் பேண்டை நம்ம வந்து மடக்கி வச்சுருந்த இந்த டிஷர்ட்டில் இந்த மாதிரி வந்து பிடிச்சு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹேர் பேண்டிலே வந்து ஸ்டோன் வச்சு அந்த கிளிப்பு வந்து இருந்துச்சு, அதோடு சேர்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து இந்த மாதிரி பின் சைடாக நம்ம இந்த மிக்சிக்கு கவராக வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் இந்த மிக்சி கவர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மிக்சிக்கு வந்து கவர் போட்டுடலாம். இந்த மாதிரி அழகாக மிக்சிக்கு கவர் பண்ணி நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக வந்து இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அடியில் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வந்து பெயிண்ட் பண்ணி வந்து வச்சுருக்கனால இந்த டிஷர்ட்டுக்கு இந்த மாதிரி வளையல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஹேர் பேண்டுக்கு பதிலாக நம்ம வளையல் வந்து போட்டு வச்சோன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக நீட்டாக இருக்கும். ஏதாவது ஸ்டோன் வச்ச வளையல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சல்லடை பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து வச்சுருப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு, அதாவது சலிக்க முடியல, ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். இதை எப்படி வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மூடியில் நடு சென்டராக பார்த்து வந்து ஒட்டிக்கிறேன்.
இப்போ நம்ம நல்லா வந்து ஒட்டியாச்சு. இந்த மூடியும் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சல்லடையை நம்ம வேறொரு விதமாக கூட வீட்டுக்கு தேவையானதாக வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த சைடு ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஹோல் தேவையோ அத்தனை ஹோல் வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது கூட எக்ஸ்ட்ராவாக கிளிப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட உள்ளன் நூல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த உள்ளன் நூலை இந்த கிளிப்பில் இந்த மாதிரி வந்து கோத்துட்டு நம்ம வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி வந்து நெருக்க நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி நம்ம வந்து கட்டிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டியாச்சு. இதே மாதிரி ஹோல் போட்ட எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா கிளிப்பையும் வந்து கட்டியாச்சு. மேலே ஹேங் பண்ணுறதுக்காக சின்னதாக வந்து உள்ளன் நூலையும் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட சூப்பரான அழகான ஆர்கனைசர் ரொம்பவே க்யூட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம துணிக்காய போடுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணிக்காய போடுறதுக்கு ஆர்கனைசர்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் நம்ம குழந்தைங்களோட சாக்ஸ், அப்புறம் பெல்ட்டு, டை, அப்புறம் இன்னர்ஸ் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலத்தில் இது ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் துணிக்காய போடுறதுக்கு நிறைய வேஸ்ட் திங்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டுன்னு எந்த ஒரு பொருளையும் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன டிப்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.